இதை பிடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேலே வந்து வாங்க வாங்க, முடியும் வாங்க. வாழும் தமிழுக்கும் நம்ம வாழ வைக்கும் தமிழுக்கும் விஜயின் அன்பு வணக்கம். வெல்கம் டு த புரோக்கன் பிரிட்ஜ். நம்ம இன்றைக்கி வந்து புரோக்கன் பிரிட்ஜ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக இது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் நம்ம சேனலில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாரு. அவருக்காக தான் நம்ம இன்றைக்கி புரோக்கன் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி புரோக்கன் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், பார்த்து வண்டி சாவி எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல ப்ரோ. சரி புரோக்கன் பிரிட்ஜ் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் சென்னையிலே வந்து மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் 3rd பிளேஸ்லேயே என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுதான் நீ இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. புரோக்கன் பிரிட்ஜுக்கு நானும் நம்ம மன்சூர் என்கிற லில்லிபுட், அவர் பேர் நிக்நேம் வந்து லில்லிபுட். அவருக்கு அது ஏன் வச்சாங்கன்னு அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ப்ரோ அட்டைலாம் இருக்குது, பார்த்தவங்க. அட்டையா? ஆமாம், அட்டை பார்த்தேன் இப்போ தான். ரத்தம் ஒரு இல்லை அது. ஏற்கனவே அதுக்கிட்ட நிறைய வாங்கியிருக்கேன். ஓகே, அது உள்ளே வச்ச வேண்டியது தானே. ஏன் நம்ம இங்கே தானே செட் பண்ண. அதான் உங்கள்கிட்ட சின்ன லைட்டு கொடுத்தேனே, அது யூஸ் பண்ணிக்கலாம்ல. புரோக்கன் பிரிட்ஜ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் போட்டு அடைச்சிருக்காங்க. அங்கே வண்டியில் போக முடியாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த ரோடே பங்கம் ரோடே போகல ப்ரோ, பல வருஷம் ஆகுது பாருங்க. இல்லை, போகிற வழியே சொல்கிறேன். இங்கிட்டே கடல், செம்ம வியூவாக இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுப்புற போட்டு வச்சுருக்காங்க. இந்த காலத்துலேயே எப்படியோ போட்டு வச்சுருக்காங்களே. ஏதோ போட்டாங்களே, எங்கேயும் ரோடே போட மாட்டுறாங்க. ஏதோ போடுறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். பார்த்தீங்களா செவுரு தெரியுதா? செவுரு அண்ணா மாதிரி இருக்கு பாருங்க. ஜூமில் போடுங்க. விடுங்க பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். வருமா பார்த்துக்கலாம் வாங்க ப்ரோ. அது அழுகுற சவுண்டா? அழுகுற மாதிரி மைல்டாக கேட்குதுங்களா இல்லையா உங்களுக்கு? சரி வாங்க வருமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீச் புரோக்கன் பீச் போயிடலாம். கல்லா? அடையாம கல் இல்லை ப்ரோ, அது ஏதோ பைப் மாதிரி இருக்கு. பைப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. பார்க்கும்போது அங்கே யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்குல்ல.
கொய்யால வாங்க வாங்க. இருட்டில் எதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அதேதான் அதுதான் நம்ம மனசில் பயம் இல்லை, அவ்வளோதான், போயிட்டே இருப்பாங்க. வடிவேல் ஒரு படத்தில் நைட்டில் விளக்கு எடுத்துகிட்டு போவான் இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. ஒட்டு துணியில் நம்ம பயந்துட்டோம். ஆக்சுவலாக இது ஒன்றும் கிடையாது, ஏதோ கல் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரோ இங்கே பாருங்க, அந்த புறா பாருங்க, அவங்க கூட செம்மையாக இருக்கு. புறா இல்லை ப்ரோ, என்னது இது? வேற ஏதோ அந்த பறவை இனம் தானே, ஏதோ ஒரு பறவை இனம். வாங்க. என்னடா இது? ஏதோ கண்ணுக்கிட்ட வந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இல்லை வாங்க வாங்க வாங்க. இந்த பூச்சி தான் ப்ரோ எல்லா ஏரியாலையும் இருக்குது. எந்த இந்த மாதிரி இடத்துக்கு போனாலும் இந்த சட்டன் மூக்குக்குள்ளே கொண்டு கண்ணில் பட்டு பட்டுன்னு வந்து அடிக்கும். லைட்டுக்காக வரும். இந்த பாருங்க, இந்த பாருங்க, கேட்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்க, கேட்குது பார்த்தீங்களா? பறந்து போனாங்க, அதுதான் ப்ரோ. ஓ ஓகே ஓகே. அது நாரை தானே? நாரை கிடையாது, அது ஏதோ ஒரு குருவி சொல்லுவாங்க, காடை மாதிரியே இருக்கும். வேற மாதிரி இருக்கு அந்த இடம் பார்க்கறதுல. ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. ரொம்ப தூரம் வருது ப்ரோ. ஆமாம், 5 நிமிஷமாக நடந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க ப்ரோ, எரிஞ்சிருக்குங்க. வேற லெவல் இதை பார்க்கும்போதே பங்கமாக இருக்குல்ல. வேற லெவலு, வேற மாதிரி. ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேற லெவல். சூப்பராக இருக்கும். நடுவில் போய் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஏன் ப்ரோ, வாங்க ப்ரோ. பாம்பு ஏம்பு வந்து டவுசருக்குள்ளே புந்துருச்சுன்னா தொல்லை ப்ரோ. ஏற்கனவே இல்லை, எனக்கு வேற ஒரு கவுண்டர் வருது, வேணாம். நம்ம இருக்க வேலைக்கு நம்ம வந்ததே வேற மாதிரி. செம்மையாக இருக்கலாம்னா எரிஞ்சு போய் செம்மையாக இருக்குது. இங்கே நைட் விஷன் வச்சு பார்ப்போம் ப்ரோ. நம்ம பிரிட்ஜிட்ட போயிடலாம் ப்ரோ. எது எட்டி பார்த்தாங்களா? ஏன் ப்ரோ நீ வேறு எட்டி பார்த்தாங்க தட்டி பார்த்தாங்கன்ட்டு ஒரு செருப்பு கிடக்கு. இந்த லைட்டுக்கு பூச்சி வந்து நிறையா வரும். அவர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்தோம் ப்ரோ. நானே வைத்தறிச்சல்ல இருக்கேன். இல்லை, நான் எப்போ ஊசியை போட்டு ஒரு வாரம் அது நான் வேண்மீன்லாம் சாப்பிட்றது இல்லை. தானாகவே எப்போ ஷூட் பண்ணாலும் நான் ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அமைஞ்சிருது. நல்லது தான் ப்ரோ. அப்படி என்ன தான் பார்த்துருவோம். என்னதான் வரும் பார்ப்போமே. அடுத்த வாட்டிலேருந்து பண்ணு கறி மாட்டு கறியும் வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன் பேக்கில். சூப்பர். நம்ம ஏரியா சைடு கிடைக்கும்ல. நாங்கள் வேற மாதிரி. ஆனால் நம்ம தொண்டை பேசினா வியூவர்ஸ் வேறு பிடிக்க மாட்டேங்குது, வேறு அமைதியாக போகும். அது வேறு திட்டுவாங்க, ஏன்டா தொண்ணு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும், பேசிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து பாருங்க ப்ரோ உட்கார இடம் பாருங்க. வாங்க அப்படி அவங்க போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு வரலாம் வாங்க. யாரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க? ப்ரோ அந்த பாட்டில் அசைஞ்சிச்சு ப்ரோ. பாட்டில் அசைஞ்சுது சத்தியமா. திரும்ப பாருங்க, டக்குன்னு அசைஞ்சிச்சு அப்படின்றுச்சு. சரி வாங்க அந்த உட்கார பேசுவோம். இங்கே ஒரு வழி இருக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. அங்கே பாருங்க வழி இருக்கு. இருக்கு. இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது.
ஐயோ உள்ளே போக முடியுமா? கட்டுறாங்களே அப்பயே. வா இங்கே பாருங்க கதவு இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரியல எங்களுக்கே. ஆஹா. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ, செவுரு செவுரா? அடைச்சிட்டாங்க ப்ரோ. மெட்ராஸ் படத்தில் ஒரு செவுரு மாதிரி அடைச்சி வச்சுருக்கீங்களே ப்ரோ. இல்லை ப்ரோ, இரும்பு கதவு தான் பாருங்க. எதுவும் போக முடியாது. ஐயோ ஏதோ பூச்சி, பயங்கரமான பூச்சி. ஐயோ கொடூரமாக இருக்கே ப்ரோ. என்ன இனம் ப்ரோ அது? தெரியல. ஏன் சறுக்குன்னு மேலே ஆகிட்டு போகுது. பங்கமாக இருக்குல்ல ப்ரோ. யாரோ சடனாக நீங்கள் நோந்த மாதிரி இல்லை. நைட்டில் அவங்க லவர்கிட்ட பேசுவீங்களா அந்த மாதிரி அஸ்கி வாய்ஸில் பேசுங்க. எங்கே ப்ரோ பேசுகிறேன்? சும்மா சொல்லி வைப்போம். என்ன ப்ரோ சும்மா உட்காந்து பேசுவாங்களா இங்கே? எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே ப்ரோ. அதான் ப்ரோ ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன காய் இது? என்ன காயின்னு யாருக்கு ப்ரோ தெரியும்? தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. யா அவ்வளோதான் ப்ரோ. வாங்க இதுக்கு மேலே போனால் ஸ்னேக்ஸ் இருப்பான். ஷூ வேறு போட்டு வரல நான். செம்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதவுக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. காடு ப்ரோ. எதுக்கு ப்ரோ ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏதோ காதில் பூச்சி போன மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த பூச்சி தான் விட்டுக்கிட்டு வந்துடலாம். கரெக்டாக வந்து கடிக்குது. நல்ல வேலை கண்ணில் அடிக்காமல் போச்சு. இது நம்ம வேலூர் ஃப்ரெஞ்ச் காஸ்டில் போயிட்டு வரப்போ அடிச்சது பாருங்க ஒரு பூச்சி கண்ணில். 2 நாள் கண் ரெட்டாக இருந்துச்சு. எனக்கு வவ்வால் அடிச்சிச்சு பாருங்க. கண்ணே அங்கே லைட் நீங்கள். ஓ அதே மாதிரி பைப் அது ப்ரோ. லைட் அடிக்க மாட்டேங்குது. வா யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குல்ல. திடீர்னு யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, ஓடுற மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரு மன பிராந்தி. ஓ லைட் இறங்க. அங்கே ஒரு லைட் அடிக்குது பாருங்க. இறக்குங்க ப்ரோ. வராங்களா என்னன்னு தெரியலையே ப்ரோ. இல்லை ப்ரோ இல்லை இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வர மாதிரி இருந்தது. இதுவே நம்ம 11 நிமிஷமாக நடந்து வந்துட்டுருக்கோம் ப்ரோ. நம்ம அது சொன்னேன் இதை பார்த்து இதெல்லாம் பார்த்தோம். நம்ம எல்லா இடத்துலையும் எதுக்கு இதை வச்சுருக்காங்கன்னு தெரியல. தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வந்துட்டோம் ப்ரோ பிரிட்ஜுக்கிட்ட. எல்லாம் ஒரு அப்ளாஸ் போடுங்க. ப்ரோ முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஐயா ஏற முடியாது போலையே. ஓ தண்ணி பாருங்க ப்ரோ. வேற லெவலில் போயிட்டுருக்கு ப்ரோ. அது ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. இந்த இப்படி இழுக்கணும் கீழே. தெரியல. இப்போ ஜூம் போடுங்க. இந்த பில்டிங் வர சாமி ப்ரோ. சவுண்டு கேட்குது. நம்ம வந்தோடனே ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. வச்சிருப்பாங்க. கால் தடம் பாருங்க. ப்ரோ இப்போ தான் யாரோ ஓடின மாதிரி இருக்கு. தெரியுதா? ஈரப்பதம் இருக்குது பாருங்க ப்ரோ. தெரியலைங்களா? ஷூவா? ஈரப்பதம் இருக்குது ப்ரோ. தண்ணியில் யாரோ இறங்கிட்டு ஏறி இருக்காங்க. இதில் எப்படி போயிட்டு ஒரு வழி இருக்குது ப்ரோ. ஹாய்ஸ் ப்ரோக்கன் பிரிட்ஜ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோக்கன் பிரிட்ஜ் வந்துட்டோம். பட் எங்களால் மேலே ஏறுறது பாருங்க ஃபுல்லாக முள்ளு போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. எப்படி ஏற முடியும்? தண்ணி சவுண்டாது. வா ஓ
ஐயோ என்ன இது என்னது ப்ரோ இது புதக்குழி மாதிரி போயிட்டு மாதிரி இருக்கு ப்ரோ. புதக்குழி மாதிரி இருக்கு. ஐயால சவுண்டு கேட்குங்களா கைஸ்? டிஃபன் பாக்ஸ் தட்டின மாதிரி சவுண்ட் கேட்கல. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளுக்குலேருந்து. ஐயோ அண்ணா 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 யாரும் இருக்கீங்களா அண்ணா? அக்கா ரைட்டாக இருக்கீங்க அண்ணா? அண்ணா யாரும் இருக்கீங்களா? ப்ரோ ப்ரோ உள்ளலாம் போகாதீங்க இருக்குங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. சவுண்டு கேட்குது ப்ரோ. உள்ளலாம் போகாதீங்க, வேணாம் வேணாம் கம்முன்னு இருங்க. அக்கா யாருன்னா இருக்கீங்களாக்கா? அண்ணே யார் இருந்தீங்களா? சவுண்டு கொடுங்கண்ணே. அண்ணே டிஃபன் பாக்ஸ் தட்டுற சவுண்ட் தான் ப்ரோ கேட்டுட்டே இருக்கு. சுச்சோ மறுபடியும் கேட்குது பாருங்க. அண்ணா போடுற மாதிரி இருக்கு. ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. அண்ணா யாருன்னா இருக்கீங்களாண்ணா? அண்ணா அண்ணா யாருன்னா இருக்கீங்களாண்ணா? இருந்தீங்கன்னா சவுண்டு கொடுங்க. மறுபடியும் 3 தடவை அந்த சவுண்டு கொடுங்க. அண்ணா சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. ஆமாம் 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 பாட்டில் சவுண்டு கேட்குது. ஆமாம் ஆமாம். எப்படி ப்ரோ இதில் இருப்பாங்க தெரியலையே ப்ரோ. வா ப்ரோ கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. நான் சொன்னேன்ல கால் தடை இருக்குன்ட்டு. சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. இங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக போகிறதுக்கு வழியும் இல்லையே ப்ரோ. ப்ரோ டிஃபன் பாக்ஸ் தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுது ப்ரோ. இங்கே போகிறதுக்கு வழியும் இல்லையே. ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க இங்கே வாங்க. இந்த இடத்துல நைட் விஷன் வைங்க ஓகேவா? இங்கே நைட் விஷன் வைங்க, அந்த அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. ஆனால் ப்ரோ சத்தியமாக யாரும் இருக்காங்க ப்ரோ. அப்புறம் அங்கே போகிற ஆடுது பாருங்க. ஜூம் போடுங்க. இதா இங்கே வைங்க ப்ரோ நைட் விஷன். இங்கே வைங்க நைட் விஷன். நம்ம நைட் விஷன் செட் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளே போய் எப்படி ப்ரோ என்ன இருப்பாங்க எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. மனுஷங்களால் இருக்கிறது கஷ்டம் ப்ரோ. கோஸ்டா? இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நைட் விஷன் வச்சுருங்க, நம்ம அந்த பின்னாடி போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வரலாம். ப்ரோ என்ன ப்ரோ இது வேறு கற்றுது? கம்பி தட்டுற சவுண்டு ப்ரோ. கம்பி தட்டுற அதுதான் ப்ரோ சொல்கிறாங்க. வரும்போது வேறு வடகாசுக்கு பார்த்தாங்க. அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க வேறு. இது சத்தியமாக ஆளுங்க இல்லை ப்ரோ.
ஆளுங்க இல்லை. ஆட்டோங்க. கைஸ் உங்களுக்கு கேட்குதுங்களா இல்லையான்னு தெரியல. சவுண்டு பாட்டில் உருட்டுற சவுண்டில் தெளிவாக கேட்குது. ப்ரோ யாரும் நவுறாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்படியே இங்கேருந்து பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட யாரும் கால் தெரிஞ்சிச்சு ப்ரோ. இப்போ கரெக்டாக அங்கே ஜூம் பண்ணுங்க நீங்கள் கேமராவை. ஜூம் இல்லை ப்ரோ, ஜூம் பண்ண முடியாது. இப்போ வைட் ஆங்கிள் வச்சுருக்கேன். சரி வாங்க நைட் யூஸ் வச்சுட்டு போகலாம். வாங்க நல்லா வைட் ஆங்கிள் வச்சுட்டாங்க. கேட்குதா? லைட் ஆஃப் பண்ணுறவா ஃப்ரெண்ட்ஸ்? லைட் ஆஃப் பண்ணுறோம். நைட் விஷன் செட் பண்ணிட்டு அந்த பக்கம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டீங்களா? ம் மோஷன் சென்சாரில் வச்சேன். ம் டக்குன்னு இங்கிட்டு திரும்புது ஆட்டோமேட்டிக்காக. ஓ அது சென்சாரில் தானே வரும். சென்சாரில் தான் நவுறு. அதான் ஏதாச்சும் மூவபிளாக இருந்தால் அதான் புரியுது. செட் பண்ணிட்டு வாங்க அந்தாண்ட போகலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? சரி வாங்க அந்தாண்ட போகலாம். வாங்க மொபைல் கையில் எடுத்துகிட்டு போகலாம்ல? ரெக்கார்ட் ஆகும்ல? அது ரன்னிங் ஆகிட்டே இருக்குங்க. சரி வாங்க போகலாம். அந்தாண்ட போகணுமா? இங்கே அது நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆகட்டுவாங்க. அப்படின்ற மாதிரி இருந்தில்ல, யாரோ கூப்பிட்ற மாதிரி இல்லை. நைட் விஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி ப்ரோ பாட்டில் உருட்டுற சத்தம் தெளிவாக கேட்குது. வா பாட்டில் உருட்டுற சத்தம் பக்காவாக கேட்குது. சரி வாங்க நம்ம அவங்க கேப்சர் ஆகும் போவோம். நம்ம வாங்க அந்தாண்ட போகலாம். நம்ம இருந்தால் வராது. வாங்க அந்தாண்ட போகணும். நம்ம ஃப்ரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட் விஷனில் என்ன தான் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க நம்ம என்ன ரன் ஆகிட்டு இருக்குன்னாக்கா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ப்ரோ. ஓடிக்கிட்டு இருந்தது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆகலையா? ஆகுது. இன்னும் ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. ஓ ரெக்கார்ட் ஆகுதா? ரன்னிங்கில் தான் ப்ரோ இருக்குது. சென்சாரில் தானே திரும்பும்? ஆமாம் சென்சாரில் தான் ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். இன்னும் எந்த செடியுமே ஆடவே இல்லை. ஓ இறங்கவே முடியாது ப்ரோ. பிரிட்ஜில் எப்படி போய் ஏறுறது? ஏற முடியுமா? போய் ஏறலாமா ப்ரோ? பாய் முள்ளெல்லாம் கிழிச்சிரும். கீழே வேறு பாருங்க தண்ணி எவ்வளோ அழகுன்னு தெரில. பிரிட்ஜு மேலே ஏறதுக்குன்னா வழி இருக்கேன் பாருங்க. இது பார்த்தோங்க. மீக்ரோஃபோனுக்கு வேணால் செக் பண்ணுவோம் ப்ரோ. மீக்ரோஃபோனிக்கா? பண்ணலாம். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது தண்ணி. செம்மையாக இருக்குல்ல ப்ரோ? ப்ரோ முன்னெல்லாம் இவ்வளோ தண்ணி இருக்கா தெரியுமா? ஆமாம் நாங்கள் வர இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்ல, அப்போல்லாம் இதில் நாங்கள் குதித்து நடந்து போனோம்.
இறங்கி. ஆமாம், இதில் குதிச்சு நடந்து போகணும். இவ்வளோ தண்ணி இல்லை, இப்போ தண்ணி ஏறி இருக்கு. ப்ரோ இதில் ஏற முடியுதா பார்க்கலாமா? வாய்ப்பே இல்லையா ப்ரோ? ஏணி வேணுமா? உங்களை தூக்கி விடுவா? இல்லை ப்ரோ, இது வழியாக ஏறிடலாம் ப்ரோ. ப்ரோ அதுவே வந்து மக்கி போயிருக்கு. எப்படி ட்ரை பண்ணுவோம். பிச்சுட்டு கீழே வந்துச்சுன்னா சேஃப்டி முக்கியம் ப்ரோ. இது இப்படி தான் இருக்கும் போல. பகல்லுமே யாரும் வர முடியாது போல இருக்கே. வாய்ப்பே இல்லை ப்ரோ. ப்ரோ நான் பகலில் வந்திருக்கேனே, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், எனக்கு அந்த சவுண்டு தான் ப்ரோ என்னன்னு தெரியல. ப்ரோ டிஃபன் பாக்ஸு யாருக்கு சாப்பாடு கட்டு வந்து கட்டுறா? நான் உங்களை தூக்கி விட்டுருவேன், என்னை தூக்கி விடுறதுக்கு யார் இருக்கான்னு. எனக்கு பிரிட்ஜு மேலே ஏறணும் ப்ரோ. அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஃபுல்ஃபில் ஆகாது இல்லைன்னா. வந்துட்டு அது ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அது ஒன்றும் இல்லை ப்ரோ. எப்படி ஏறுறதுன்னு தெரியல எங்களுக்கு. யோசிச்சு நிற்கிறோம். ஏணி தான் வாங்கிட்டு வரணும். ஏணி குட்டி ஏறணுன்றீங்க பாருங்க. நீங்கள் வேற ஏன் ப்ரோ? நீங்கள் அந்த சைடு போய் பார்க்கணுமா? வாங்க ப்ரோ. ப்ரோ இதில் கூட ஈஸியாக ஏறிடலாம் போல இருக்கு ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ அதிகமாக. ஐயோ முள்ளு இல்லையா? பாருங்க ப்ரோ, பாருங்க. ஒவ்வொரு முன்னும் இவ்வளோ பெருசு இருக்குது. இறங்கிச்சு பிடுங்கிறது கஷ்டம். மேலே ஏறிட்டுனா குதிக்கிறது ஈஸி தான். ஆமாம், இங்கே குதிச்சு வரலாம் ஈஸியாக. கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், ஏறுற வரைக்கும் தெரியுதா? இதுக்கு மேலே நாங்கள் வைக்க முடியாது. பாருங்கள் இவ்வளோ ஹைட் இருக்குது. பாருங்க அவர் காட்டுற பாருங்க. நாங்கள் கரெக்டாக நீங்கள் நின்று கை நீட்டுங்களா மேலே. அப்புறம் ஏன்டா ஏறாமல் வந்தீங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கு. ப்ரோ சவுண்டு கேட்டிங்க? பாட்டில் சவுண்டு ப்ரோ. ஒரு நிமிஷம் பிடிங்க. உருட்டுற சவுண்டு கேட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேலே ஏறுறது பார்த்து சேஃபாக ப்ரோ. இருமா, சேஃபாக ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஜிம்பாடியாக இருந்தால் கூட பிடிக்க முடியுமா ப்ரோ? அதெல்லாம் முடியாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ முடியும். புரோக்கன் பிரிட்ஜை தொட்டுட்டு நடக்கும். ஆமாம் ப்ரோ, தெரியுதா? தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ப்ரோ நீங்கள் வேற? சத்தியமாக எனக்கும் இங்கேருந்து பார்க்க அப்படி தான் தோணுது. பேசாமல் இருங்கண்ணே. இதுவா தொட்ட மாதிரி ஏறணும் போல இருக்கு ப்ரோ. ப்ரோ ரிஸ்க்கு பார்க்குறது தப்பு இல்லை ப்ரோ. அது வழியாக ஏறிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. எது வழியா? அந்த கட்ட வழியா? அதுவாச்சும் பரவாயில்ல. இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இது ரொம்ப பெருசாக இருக்குது மொத்தமாக. வெளிசாக இருக்குது. இல்லை அது மக்கி போயிருக்கு. இறங்கும்போது கூட இப்படி இறங்கிடலாம் ப்ரோ. மக்கி போயிருக்கு ப்ரோ. புதக்குழி வேறு இருக்குது இங்கே பாருங்க. புதக்குழியில் சாரி புதரு. அது பிடிச்சி நீங்கள் லைட்டாக அதை நீங்கள் நான் ஏறி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்களேன். இல்லை அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். காட்டுங்க நான் கையில் வச்சுக்கேன். இல்லை இருக்கட்டும், காட்டுங்க. சேஃப்டிக்கு நீங்கள் வச்சுருங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். செம்ம ஸ்ட்ராங்கு ப்ரோ. அப்படியா? நல்லா ஸ்ட்ராங். ஏறணும்னா ஏறிடலாம். சரி ஏறுங்க. பார்த்து ப்ரோ இருங்க வேலைலாம் பார்க்க விட்டாங்களே. ப்ரோ கட்டாதீங்க. இப்படி தான் ப்ரோ ஏறி ஆகணும். ஏறிட்டீங்களா? அவ்வளோதான்.
சூப்பர், வேறு லவ். வாங்க. எனக்கு கை மட்டும் கொடுங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால ஓகே அந்த மாதிரிலாம் ஏற முடியாது. இருங்க, ஸ்டாண்டு போட்டு வச்சுறேன். லைட்டு சவுண்டு. வாங்க ப்ரோ. லைட்டு இப்படி வைங்க. கீழே பார்க்குற மாதிரியா? சுத்தமாக தெரில. அதுக்கு தான் சொன்னேன். இங்கிட்டு வாங்க. இந்த கட்டையை மட்டும் பிடிச்சிருங்க ப்ரோ. எப்படியாச்சும் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம். இங்கே வைங்க, அந்த இடத்துல. அதை பிடிங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறோம். ஒன்றும் ஆகாது ப்ரோ, ஏறுங்க. ஏறிட்டீங்களே ப்ரோ. முள் மொத்தமாக இருக்குது, குத்தாது காலில். நீங்கள் ஏறுங்க, நிறையா இருக்கிறதுனால குத்தாது. கடைசியில் மேன் வர்சஸ் வைல்ட் ஆகிட்டோம் ப்ரோ. நீங்கள் முடியும் ப்ரோ, நம்பிக்கை வைங்க ப்ரோ உங்கள் மேலே. வாங்க, கண்டிப்பாக முடியும். வாங்க. தொங்க முடியலையா? சரி, கை கொடுங்க. வாங்க, கை கொடுத்தே மேலே வந்துடலாம். கேமரா ஓரமாக வச்சுறேன். கை கொடுங்க ப்ரோ. என்ன இருக்குது? நீங்கள் வாங்க ப்ரோ. ரெண்டு கை கொடுத்தேன்னா கவுந்துருவேன். ஒரு கை கொடுத்தா தான் நீங்கள் வர முடியும். வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நீங்கள் ஏறிட்டீங்க சூப்பராக ப்ரோ. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. கால் வச்ச மாதிரி வச்சு ஏறிடுங்க. எப்படியாச்சும் ஒரு பிடி பிடிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு பிடி. இன்னைக்கு நீங்கள் எப்படியாச்சும் ஏறுறீங்க. நம்ம வியூவர்ஸ்க்காவாச்சும் ஏறுறீங்க. என்ன ப்ரோ? நம்ம வியூவர்ஸ்க்காவாச்சும் ஏறுறீங்க. நீங்கள் ஏறிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. எங்கே ப்ரோ வியூஸ் போகுது? வாங்க வாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. இங்கே எப்படிங்க டக்குன்னு இதை பிடிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மேலே வந்து வாங்க வாங்க, முடியும். வாங்க ப்ரோ. எனக்கு இந்த மாதிரி தண்டாலாம் போட்டு பழக்கம் இல்லை ப்ரோ. கை மட்டும் தண்டால் போட்டு பழக்கம் இல்லை. இது தண்டால் இல்லை ப்ரோ. ப்ரோ மாட்டிக்கிட்டேன். நானே ஏறி தொங்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுங்க பாருங்க கைஸ். பாலுக்கடைசியில் மாட்டிக்கிட்டார் வந்து மேலே நடுப்புற. இவ்வளோதான் ஏறிட்டார். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னா வந்துடலாம். வாங்க ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. அப்படியே தூக்குங்களேன் ப்ரோ. இருங்க ப்ரோ. கை கொடுங்க. முடியலையா? வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அப்படியே சைடில் வாங்க. வாங்க வாங்க, சைடில் வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டர்ன் பண்ணிடுங்க ப்ரோ. எப்போவுமே மேலே ஏறணுன்னு. ஏதோ வாய்க்குள்ளே போயிடுச்சு ப்ரோ. வேற லெவலு. ஆமாடி, ஏதோ வாய்க்குள்ளே போயிடுச்சு காய்ஸ். எப்படியோ இது காட்டுங்களேன். இது மட்டும் இந்த வேற மட்டும் தூக்கியாச்சு. எப்படியோ எப்படி ஏறி இருப்போம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ப்ரோ ஏதோ ஒன்று வாய்க்குள்ளே போயிடுச்சு ப்ரோ. நான் ஒன்றும் இல்லை ப்ரோ. தண்ணி குடிச்சோம்னா சாபத்துக்குள்ளே சரியாயிடுமா? சரியாயிடும். எப்பா டே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கீழே விடாமல் ஏற்றினேன். அது வரைக்கும் வெற்றி தான். பிரச்சனை இல்லை ப்ரோ. குதிச்சிடலாம். அது குதிச்சலாம் ப்ரோ. டொப்புன்னு ஒரே குதி தான். வாங்க அந்த ரெண்டு வரைக்கும் போய்ட்டு வரும். அப்பா ஆனால் ஃபுல் ஃபீல். இப்போ தான் ஃபுல் ஃபீல். வரணும்னு ஆசைப்பட்டோம், வந்துட்டோம். சூப்பர் ப்ரோ. ஐயோ செம்ம காத்தடிக்கல. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ இடம். நீங்கள் சொன்ன மண்டை இங்கே வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மிதந்துக்கிட்டு வருது.
இது அங்கே தான் ப்ரோ இருக்குது ஆறு சொன்னேன். ஆமாம், இங்கே ஒரு மண்டை சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க தனியாக தண்ணியில். தெரியலையா? தோக்கு எத்தனை மண்டை எங்கே பூம் லைட்டு இந்த பாக்கெட்டில் இருக்குங்க, எடுக்கிறேன். கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா மண்டை மாதிரி? ஜூம் போடு ஜூம் அவங்க அதெல்லாம் திட்டாதீங்க ப்ரோ, ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம். அங்கேருந்து பார்க்குறப்ப இது எப்படி தெரிஞ்சுங்களா, ஏதோ ஒரு பணம் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு. அதான் அதோட தலை மட்டும் தெரியுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ப்ரோ ஃபுல்ஃபில்லாக இருக்குது எனக்கு. ஆனால் ஏறிட்டோம் பார்த்தீங்களா சத்தியமாக நான் ஆ எங்கே நிற்கிறோன்னு தெரியுதுங்களா? பிரிட்ஜுக்கு மேலே. நாம் இப்போ எங்கே இருக்கோம்? பிரிட்ஜுக்கு மேலே. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, மாத்துறீங்க நீங்கள் சொன்னீங்கல்ல வியூவர்ஸ்க்காக ஏறுங்கன்னீங்களா, அப்போ தான் ஒரு வெறிய வந்துச்சு. நம்ம நம்மளுக்காக எடுத்தோம்னா அது வேற ப்ரோ. அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டம் ப்ரோ. சவுண்டு ஃபாலோ பண்ணுறது ப்ரோ. ஏதோ டொம்முன்னு வந்து மாதிரி இருந்துச்சு. வாங்க பிரிட்ஜி. எனக்கு ஏதோ தண்ணி எடுத்துகிட்டு வரலையா, வாய்க்குள்ளே போன மாதிரியே இருக்குது. அது அந்த வேரில் அந்த சேர்லாம் விட்டுருந்துல்ல, அந்த மண் என் வாய்க்குள்ளே போயிடுச்சு. ஏதோ கையில் சரஞ்சிச்சு. அப்படியா? பார்த்தோங்க வைக்கிற மாதிரி இருக்கு. இதே தான் செம்மையாக காற்று வருது ப்ரோ. ஒரு கொசு கூட கடிக்கல. வீட்டு உள்ள அவ்வளோ கொசு கடிக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கொசு கூட கடிக்கல. வாய் கூட வேணாம் போல, அப்படியே படுத்துலாம் போல இருக்கு. சரியா அவ்வளோ செக்யூர் பண்ணுறாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு. இப்போ ஏதோ நடந்து போன மாதிரி இல்லை. பாருங்க க்ளீனாக இருக்குது, தெரியுதுங்களா? யாரோ குளிச்சுட்டு வந்து மேலே உட்காந்துட்டு போன மாதிரி இல்லை? அப்படிதான் இருக்கு. ஓ அந்த மண் ஓகே தான். இல்லை அந்த மண் வாய்க்குள்ள இருக்கு ப்ரோ. தண்ணி குடிச்சு தான் போகும். அவ்வளோதான். அங்கே தான் என்னமோ சவுண்டு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி. இதான் ப்ரோ ப்ரோக்கன் பிரிட்ஜ். ப்ரோக்கன் பிரிட்ஜ் மீன்ஸ் பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு இல்லை, அதான் இது ப்ரோக்கன் பிரிட்ஜ். இது என்னன்னா இங்கேருந்து அந்த சைடு மீன்லாம் எடுத்துகிட்டு போவாங்களாம்மா, அதுக்காக கட்டினது. காலப்போக்கில் நில அரிப்பாகி இந்த கடல் தண்ணியால் அப்படியே பாதி உடஞ்சிருச்சு. அது அப்படியே விட்டாங்க. அப்புறம் ஏதோ இங்கே ஏதோ தூக்கு மாட்டு இறந்துட்டாங்க, அப்புறம் கடலில் ஏதோ மூழ்கி போய் இறந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு பல கதைகள் இருக்குது. எக்ஸாக்டாக எது உண்மைன்ட்டு தெரில. தெரியுமா? தெரியுதா இல்லையா? ஆமாம் இங்கே பாருங்க ப்ரோ, அங்கே தெரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? தெரியுது. தண்ணி ஓ அதுவும் கரையா ப்ரோ? கரை தான் கரை தான். கடலுக்குள்ளே யார் ப்ரோ நிற்க போகிறாங்க? கயிறுலாம் கட்டி இருக்கு. தெரியலையே. இல்லை பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு டனல் மாதிரி எதுவும் கேமரா விட்டு பார்த்தோம். லைட் அடிக்கிறது ஒன்றும் இல்லை. எப்பா இப்போ இந்த பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு போக முடியாது. இது காய்ச்சி தான் வந்து டெட்டன்ட்டு. இது உடஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா? அங்கே ஜூம் பண்ணிங்க கூட, அங்கே ஜூம் போடுங்க, தெரியுதா? காய்ச்சி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதோட மீதி அங்கே இருக்குது.
மிச்ச பாதி. ஆமாம், காலில் அடிப்பட்டுச்சு நினைக்கிறேன். தெரியுது சில்லற வாங்கிட்டேன். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கிறோம், சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏற மாட்டேறாங்க. செம்மையாக இருக்குல்லண்ணா, செம்ம வியூ சூப்பராக இருக்குது. தேஞ்சிருக்கு ப்ரோ, இந்த கிளைய பிடிச்சி ஏறும்போது தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலையோட சத்தமே நம்மளை பயன்படுத்துது ப்ரோ. அதுவே அப்படியே ஏற்றும் ப்ரோ, அது வரைக்கும் சந்தோஷம் இருக்குது. வாயில் மண் இப்போ தான் மண் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இருமும் போது வந்துருச்சுங்களா? அதான் நினைக்கிறேன். தொண்டையில் ஆனால் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த கொசு முழுகனா இருக்கும்ல, வந்தாலுமே நம்ம கொசு இருக்கிற மாதிரியே இருக்கும். போயிட்டு ஒரு தண்ணியை வாங்கி அண்ணாந்து குடிச்சோம்னா செட் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்குல்ல. இங்கே உட்காந்து பார்ப்போம் ப்ரோ, எதுவும் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதாங்க. அதான் அங்கேயே ஒன்று ஓகே தான். வீடியோ உட்காந்துருக்கு. அங்கே நைட் விஷன் வச்சுருக்கோம் நம்ம. எப்படி இருந்தாலும் வந்தாங்கன்னா தெரியும் கண்டிப்பாக. சென்சார் இருக்குல்ல, மோஷன் சென்சார் இருக்குல்ல, இருக்குது கண்டிப்பாக. நவரும் ஆட்டோமேட்டிக்காக. மாட்டுச்சுன்னா நமக்கு லக்கு தான். என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லை. நான் ஏன்னா நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் வீட்லேயே. அப்படியா? கனெக்ஷன் கனெக்டிங் வருது. ரெக்கார்டுக்கு ஆனே ஆயிருக்காதா? ரெக்கார்ட் நம்ம போட்ட வரைக்கும் அங்கே இருந்த வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. இப்போ கட்டாயிருக்கு ப்ரோ. ரெக்கார்ட் ஆன வரைக்கும் இருக்கும்லண்ணா. கேமரா இருக்கான்னு பார்ப்போம் ப்ரோ. அது வேறையா? தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கும் இந்த சர்க்கிள்குள்ளே. 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கனெக்டிங்கில் தானே இருக்குது. ஓ, 1 கிலோமீட்டர் வரைக்கும் கனெக்டிங்லேயே நம்ம வரவே இல்லையே. பார்த்தா ஒரு 400 மீட்டர் கூட வரலையே. 400 மீட்டர் தான் இருக்கும். பிரிட்ஜு பாதியில் உடச்சிருக்கு. இன்றைக்கே ஒன்றும் புரியலையே. ஓ, கேம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரிய போதுவாங்க. சொத்துன்னு ஒரு சவுண்டு கிடுச்சு. ஓ, சுற்று கித்து போட்டாங்களா? கோஸ்டார் சைக்கோ எங்கேயும் இருக்கு ப்ரோ. கேமரா இருக்கு ப்ரோ. அப்புறம் எப்படி கனெக்ஷன் எப்படி கட் ஆகும்? சரி, ரெக்கார்டான வரைக்கும் அதான் பார்த்துக்கலாம். என் காலில் வேறு எரிஞ்சிட்டே இருக்கு. என்னன்னு தெரியும். கண்ணெலாம் கலங்கிடுச்சு ப்ரோ இருமும் போது. ரொம்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கோம் ப்ரோ. இதுக்கு பாருங்கள், இதில் தான் ஏறி வந்தோம். இங்கேருந்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இங்கே வெறும் முள் மட்டும்தான் இருக்குது. கீழே விழுந்தா எங்கே ஏறும் எப்படி ஏறும்னு தெரியாது. அதே மாதிரி இறங்குறதுக்கும் வழி கிடையாது. பாருங்கள், இதில் தான் ஏறி வந்தோம். விழுந்தோம்னா அப்படியே உருண்டு விழுவ வேண்டியதான் கடலுக்குள்ளே. அந்த நிலமை தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ப்ரோ எப்படியோ ஏறிட்டார். அதுதான் பெரிய விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ இதில் நாங்கள் இறங்க போகிறோம். இறங்க போகிறது இல்லை, குதிக்க போகிறோம். குதிக்க தான் போகிறோம், அவ்வளோதான். குதிச்சிட்றா கைப்புள்ள. வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு இறங்குறது வழியே இல்லை எங்களுக்கு. இங்கேருந்து நாங்கள் குதிச்சா தான் உண்டு. நான் வேறு தேவையில்லாத இந்த கல் வச்சுட்டு போட்டோம். அது பாட்டுக்கு ஓரமாக கிடந்துச்சு செவனேன்னு. சரிந்தாங்க, நான் குதிக்கிட்டேன். ஃபஸ்ட் நீங்கள் குதிக்கிறீங்களா? ஆமாம். அது லைட் அப்படியே கீழே வச்சுருங்க ப்ரோ. எனக்கு லைட்டு தேவை ப்ரோ. எது குதிக்கிறதுக்கா இல்லை உழுவுறதா அடிப்படுறது வீடியோ எடுக்கிறதுக்கா? தேவையில்லாத ஏன் ப்ரோ நீங்கள் தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டீங்க? சோதனையாக இருக்குல்ல.
இங்கே டேரெக்டாக அங்கே போயிருங்க ப்ரோ. ஜம்ப்பு ஒரே ஜம்ப் அங்கே போயிருங்க. சின்ன குதிக்கீங்களா? ஆமாம். நான் இதை பிடிச்சி தொங்கி குதிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு வேலையாகாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஐயோ ப்ரோ நானா ஸ்டண்ட்டு மேனா ப்ரோ நானே. ப்ரோ எப்படியாச்சும் இறங்கி தான் ப்ரோ அவனும், இல்லாட்டி விடிய இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஃபயர் இன்ஜினை வச்சு தான் இறங்கணும். அப்புறம் ப்ரோ பாட்டில் உருட்டுற சத்தம் கேட்குதுங்களா இல்லையா? சூப்பராக கேட்குது. ஆனால் கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா கீழே இறங்கிடுவேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கலாம் ப்ளீஸ். ஹெல்ப் மீ. ஐயோ இருங்க 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 இருங்க. சட்டன்னு ஓடி அந்த மாதிரி இல்லை ப்ரோ. இங்கிட்டு ப்ரோ. ஐயோ இது வேறு சொல்லிட்டு. சரி வைங்க, லைட் வைங்க ப்ரோ. நான் வச்சுறேன், பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி. ப்ளீஸ் இறங்குற இவ்வளோ நேரம் எதுவும் எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே யாரோ இருக்க மாதிரியே இருக்குது எங்களுக்கு. ஜூம் லைட் போடுங்க. ஜூம் லைட்லாம் உங்களுக்கு கையில் இல்லை குதிச்சிட்றேன். குதிச்சிட்றா கைப்புள்ள. குதிச்சிருங்க ப்ரோ. ஐயோ யோசனையாகவே இருக்குது ப்ரோ. இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டு குதிச்சு நான் அந்த கல்லை நூற்றி வர்றேன். சூப்பர். நீங்கள் வாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ சொன்னீங்களே இது 100% ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. சரிங்க நாங்கள் லைட் அடிக்கிறா. என்னோடத கீழே வச்சுருங்க. வேணாம் போங்க. ஓ நீங்கள் அங்கேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வேற மாதிரி எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. இங்கே தெரியுதா? இப்போ தெரியுதா? எல்லாரும் ஜோரா வர்றாரு, கை தட்டுங்க. தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் புரோக்கன் பிரிட்ஜ் மேல இருந்து. ப்ரோ எப்படியாச்சும் குதிச்சறேன். ஓகே ப்ரோ. நீங்க தான் ஸ்டண்ட் மேன் ஆச்சு. இவ்வளோ ஹைட்டாக பார்க்கும்போது டர் ஆகாது லைட்டா. 1 2 3 சொல்லிட்டா? 1 2 3 சொல்லிட்டா? வேணாம் ப்ரோ, இருங்க ப்ரோ. எப்படியாச்சும் நான் குதிக்கிறேன். இருங்க பார்த்து அந்த கல்லை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கட்டை இருக்கு குதிக்கிற இடத்த சாஞ்சிட்டோம்னா அதுக்கு தான் யோசிக்கிறேன். இது இங்கே பாருங்க, இங்கே கட்டை இருக்கு, அதுலேயும் இடிச்சக்கூடாது ப்ரோ. இந்த பக்கமே ட்ரை பண்ணி போமா, அது தொங்கி குதிச்சலாமா? ஆமாம் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. அந்த வழியாகவே ட்ரை பண்ணுவோம். அந்த வழியாகவே ட்ரை பண்ணி பார்ப்போங்க. பட் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்குங்க. எப்படி? நீங்கள் இறங்குறது தானே கஷ்டம். நீங்கள் இறங்கிடுவேன்ல எப்படியாச்சும் தொங்கி இங்கி அப்படின்றீங்களா? ஏன்னா நீங்கள் போன வாட்டி ஏறினப்பே கஷ்டப்பட்டீங்க இங்கே. இல்லை நான் இதில் குதிச்சிடும் ப்ரோ. சூப்பராக ப்ரோ. நீங்கள் முள் அங்கே ஃப்ரீயாக கிடக்குது அந்த இடம், காலி கிரவுண்டா. சரி அதில் குதிச்சலான்றீங்களா? ஆமாம். இது முள் ப்ரோ. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பாருங்க ப்ரோ. அந்த இடம் புதரா இருக்குது, தெரியலையா? ஆனால் எக்ஸாக்டாக நம்ம இருக்குன்னு தெரியாதுல்ல அங்கே. இல்லை எக்ஸாக்டாக அங்கே குதிக்குமான்றது தெரியல. ஸ்லிப் ஆனோம்னா அந்த சைடு பாறை எல்லா கல்லும் கிடக்குது. ஸ்லிப் ஆனால் செதஞ்சிருவேடா. சரி வாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குதிக்கணும். பட் மறுபடியும் முதல்ல இருந்தா நமக்கு இந்த குதிக்கிறது தாவறதுலாம் வராது ப்ரோ. பேய் கூட பேச சொல்கிறீங்களா? பேசுகிறேன். நீங்கள் வேறு ஃபன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னையே வச்சு அது பேகை வச்சுக்கோங்க. ஓகே. கீழே இறங்கணுன்னு கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இறங்கணும்னு வைங்களா, இதை வச்சுக்கிட்டு இது ஒரு வீடியோ பார்க்குறவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்களா, திருளா இருப்பாங்கன்னே தெரில. என்னதான் நடக்குதுடான்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோ. இதுதான் நான் சொன்னேன். பார்த்து 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 கீழே லைட் அடிங்க. அவ்வளோதான் ப்ரோ. வாங்க ப்ரோ. ஈஸி ப்ரோ. வாங்க, முடியும் உங்களால். வாங்க. ஓகே ப்ரோ. 2 தான். போடுங்க ப்ரோ. போடுறதா? போடுங்க, வேறு வழி இல்லை. போடுங்க. இதுங்க பிடிச்சிருங்களா? ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரோ. பாஸ் ஆன மாதிரி தானே? வாங்க ப்ரோ. நான் குதிச்சிடுங்க. நான் இப்போ இறங்கின மாதிரியே இறங்குங்க. அதுதான் சிம்பிள் வே உங்களுக்கு. இல்லாட்டி வேறு வழி இல்லை. ஈஸியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு. உட்காருங்க அப்படியே உட்காந்துட்டு காலை திருப்பிடுங்க. உடம்பு அப்படியே டர்ன் பண்ணி அமுக்குனாப்பில் லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கி இறங்கிடுங்க. ஒட்டில் வைங்க கையை. லெஃப்ட் ஹேண்டை ஒட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த ஒட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டை. அவ்வளோதான். ஒரே தொங்குங்க. தொங்கிருங்க. வாங்க கீழே. அவ்வளோதான். சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் மாதிரி நட்ட நெருப்புற மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. பைப்பு கனெக்ஷன் கட்டாயி.
கீழே பார்க்காதீங்க, குதிச்சிருங்க, அப்படியே கை எடுத்துருங்க. பார்த்து பார்த்து ப்ரோ, பார்த்து ப்ரோ. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பரவாயில்ல. என்ன ப்ரோ ப்ரோ தட்டி விடுங்க ப்ரோ. என்னாச்சு? கையை காட்டுங்க. கையெல்லாம் கீச்சிருச்சு. ஊச்சிருந்தா கூட குதிச்சிருக்கோம் போல இருக்கு. ஐயோ, நீ பேசல அடிங்க. இன்னும் செராய்க்கில் அங்கே செராய்க்கில் கையை காட்டுங்க. திருப்புங்க கையை. செராஞ்சிருச்சு. செராஞ்சிருச்சுல? ஆ எனக்கு இதுதான் இறங்கி பழக்கம் இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ கட்டாச்சு? கேமரா கட்டுங்க. காலைல குளிக்கும் போது தான் எங்கே கிழிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். லைட்டே டிம் ஆச்சு ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். நான் குளிச்சிருப்பேன் டம்முன்னு. ப்ரோ செயின் கட் ஆகிடுச்சு. இருங்க நீங்கள் ஒன்றும் இல்லை வளைச்சிக்கலாம், வெளியே போய் பண்ணிக்கலாம். பாக்கெட்டில் வைங்க. ஆமாம் ப்ரோ, வளைஞ்சிருச்சு ப்ரோ. கையில் நடுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி வாங்க பார்த்துக்கலாம். இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் கைஸ். ஏன்னா எங்களுக்கு ரத்த காவு தான் வாங்குது இங்கே. எனக்கு தான் அதிகமாக வாங்குது. கொஞ்சம் புத்தி. ஆனால் ஏறும்போது கூட தெரில, இறங்கும்போது தான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. எரியுது அங்கங்கே எரியுது எனக்கு. இப்போதான் பேச கொஞ்சம் பச்சிட்டிங்களா பார்த்து வச்சிருந்தேன். பார்த்தோங்க அப்படி அட்டை பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய அட்டன் பாருங்க கைஸ். அட்டை பூச்சி தான் ப்ரோ அதிகம். மேலே விடுவாங்களா தானே? அகுக்காகமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. பாருங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. காலெல்லாம் ஏறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. வாங்க ப்ரோ. எனக்கு ஒன்று ஒட்டிட்டு வந்துட போகுது. கத்தி எடுத்து அப்புறம் கிழிச்சு எடுக்க வேண்டியதான். கத்தியை விட்டு கிண்ட வேண்டியதான். ஜூஜோ நைட் விஷன் உள்ளே போட்டுருவா ப்ரோ. அங்கே எங்கன்னு எரியுது. எங்கெங்கே என்னென்ன டேமேஜ்னு காலையில் தான் ப்ரோ தெரியும் நம்மளுக்கு. செருப்பு ஈரத்தில் இருக்கு பாருங்க ப்ரோ. இது வேற ஜோடி, அது வேற ஜோடி. இல்லை ப்ரோ, அந்த ஃபேஸில் வந்து அது லைட்டாக நீங்கள் அந்த இது சின்ன கண்ணத்தை வச்சுட்டீங்க. டம்மு நிச்சுது. நான் சொன்ன மாதிரி இறங்கியிருந்தீங்கன்னா ஈஸியாக இறங்கியிருந்துருக்கலாம். இல்லைனா ஒரே கூச்சில் கூட கால் தான் வச்சுருக்கேன் ப்ரோ. ஃப்ராக்சர் ஆயிரும் ப்ரோ. ஓவர் ஹைட்டு ப்ரோ. ஆமாம், ஓவர் ஹைட்டு விழுந்தோம்னா அடி போட்டுரும் மரணமாக. ஷூ போட்டிருந்தா கூட வச்சுருக்கேன். ஷூ வேறு போடலீங்க. செப்பல் போட்டிருக்கிறதுக்கு பிசைஞ்சுக்கும் காலு. நம்ம காலேஜ் இல்லையா நம்மள்து ப்ரோ? நம்மளது ஷூ வச்சு ப்ரோ. நான் செப்பல் தானே போட்டிருக்கேன். சரி, இது ஓகே. இங்கே வாங்க. வெறும் காலச்சு தான் இருக்குது இதெல்லாம். வெறும் தடம் ப்ரோ, வெறும் காலச்சு. அங்கம் ஒண்ணுது இடம் நம்மளுக்கு. அங்கே போயிட்டு நாங்கள் பேசுகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் எப்படியோ அங்கேருந்து வந்துட்டோம். வந்ததே பெரிய விஷயம்னு நினைக்கிறோம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம விஜய் ப்ரோ தான் நம்மளுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். கையே இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் காயம்தான். வீர சாகசம்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ அடிபட்டது ப்ரோ. இந்த இடத்துல டம்முன்னு இடிச்சுது. நல்ல இதாகல. சரி, கப்பு முக்கியம், பிகிலு பேச முக்கியம். ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் போகிற வரைக்கும் வந்துட்டு ஒன்றும் பயம் இல்லாமல் இருந்துச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் பாட்டில் உருட்டுற சத்தம், டிஃபன் பாக்ஸு, நிறைய சத்தம் மைன்யூட்டாக கேட்டுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து கிராஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு இது மாதிரி கட்டணும்ல, சாஸ் மாதிரி உட்கார, அங்கே அழுகுற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு.
2 பேருக்குமே கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாட்டில் வந்துட்டு காற்று அவ்வளோ காற்றடிக்கிறப்ப அங்கே வந்துட்டு அது ஆடலை. ஆனால் நாங்கள் டேர்ன் பண்ணோன்னே அந்த பாட்டில் திரும்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் மறந்துட்டீங்க பாருங்க. அது வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம விஜய் ப்ரோவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் ப்ரோக்கு தான் நிறைய சப்போர்ட்ஸ் தேவை. நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூஸ் அதிகமாக கொடுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி கோஸ்ட் நிறைய எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே வரும். எங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கோஸ்ட் ஹண்டிங் பண்ற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வீடியோ எடுக்க வந்து ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா எங்களோட தாட்டம் அதுதான், அவங்களோட தாட்டம் அதுதான். நீங்க சப்போர்ட் பண்ணதான் வீடியோ அதிகமாக நாங்கள் எடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து த்ரில்லிங்கான வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்துட்டு தோணும் நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டைமில் வரோன்னு. பட் வந்துட்டு நாங்கள் வரது வந்துட்டு போலீஸு எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க வர டைமே பார்த்தீங்கன்னு வைங்களேன் 11:30. எனக்காக பெர்மிஷன் போட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டார் இன்றைக்கி ப்ரோ. ரொம்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிரிட்ஜ் மேலே ஏறாமல் வந்துடணும்னு நினச்சோம். அப்புறம் பிரிட்ஜ் மேலே ஏறணும், எப்படியோ ஏறிட்டோம், ஃபுல் ஃபன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை. டாடா பாய்.